திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 455, அதிகாரம் சிற்றினம் சேராமை. முன்னொரு காலத்தில் ரோம் நகரில் ஒரு சிறந்த ஓவியர் இருந்தார். அவர் கள்ளம் கபடமற்ற தன்மையை விவரிக்க ஓர் ஓவியம் வரைய தீர்மானித்தார். அதற்கு மாதிரியாக இருக்க பொருத்தமான முகத்தையுடைய ஒரு சிறுவனை பல நாட்கள் தேடி அலைந்தார். கடைசியில் பொருத்தமான ஒரு சிறுவன் கிடைத்தான். அவனுடைய முகத்தை படமாக வரைந்தார். அந்த படம் ஆயிரக்கணக்கில் விலை போனதால் ஓவியர் விரைவில் பெரிய பணக்காரர் ஆனார். பல வருடங்களுக்கு பிறகு அந்த ஓவியத்திற்கு எதிர்மறையாக கெட்ட குணத்தின் தன்மையை விவரிக்க ஒரு படம் வரைய தீர்மானித்தார். அதற்கு மாதிரியாக இருக்க தகுந்த முகம் கிடைக்க வேண்டுமென்றால் சிறைச்சாலையில் உள்ள கைதிகளை பார்த்தால்தான் முடியும் என்று தீர்மானித்து ரோம் நகரின் சிறைச்சாலைக்குள் சென்று அங்குள்ள கைதிகளை பார்த்தார். பல கைதிகளை பார்த்ததில் ஒருவனின் முகம்தான் மிகவும் பொருத்தமாக இருப்பதாக அவருக்கு தோன்றியது. அந்த கைதியிடம், நான் உன் முகத்தை வரைய விரும்புகிறேன், அதற்கு நீ கேட்கும் பணம் கொடுக்கின்றேன் என்றார். அதற்கு அந்த கைதி, எல்லோரும் அழகானவர்களை படம் வரைவார்கள், மிகவும் கெட்டவனான என் முகத்தை எதற்காக நீங்கள் வரைய விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். நான் பல வருடங்களுக்கு முன்பு கள்ளம் கபடமற்ற முகம் என்று ஒரு சிறுவனை பார்த்து படம் வரைந்தேன். இப்பொழுது அதற்கு எதிர்மறையான படம் ஒன்று தேவைப்படுகிறது, அதற்காகத்தான் உன்னை வரைய விரும்புகிறேன் என்று கூறிவிட்டு, இதோ பார், நான் வரைந்த கள்ளம் கபடமற்ற முகம் என்று அந்த பழைய படத்தை அவனிடம் காட்டினார். அந்த படத்தை பார்த்ததும் கைதி தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தான். ஏனப்பா அழுகிறாய் என்று கேட்டார். அதற்கு அந்த கைதி, இந்த படம் நீங்கள் பல வருடங்களுக்கு முன்பு சிறுவனாக இருந்த என்னை பார்த்து வரைந்ததுதான் என்றான். அதை கேட்டு அதிர்ச்சியடைந்த ஓவியர், இது நீயா? இந்த நிலைக்கு எப்படி வந்தாய் என்று கேட்டார். இது ஒரு சவகாச தோஷம், கெட்ட நண்பர்களுடன் சேர்ந்ததால் வந்த வினை என்று அழுது கொண்டே பதிலளித்தான். மனத்தின் தூய்மை, செய்யும் செயலின் தூய்மை, இவ்விரண்டும் சேர்ந்த இனத்தின் தூய்மையை பொறுத்தே அமையும் என்பதை மனம் தூய்மை, செய்வினை தூய்மை இரண்டும் இனம் தூய்மை தூவா வரும் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். சிற்றினம் சேர்ந்தால் அழிவு, மேலினம் சேர்ந்தால் அறிவு